Assalamualaikum. Hello guys. Welcome back to our YouTube channel Shamishnu. ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூஸ்னால நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாமல் முடியாமல் போச்சு. அதில் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட ஃபோன் வந்து போயிடுச்சு மீன்ஸ் நம்ம வச்சுருந்தது வந்து iPhone 13 Pro Max ஆனு ஃபோனு வந்து ஃபுல்லாக வந்து டக்குன்னு எதிர்பாராத விதமாக ஃபோன் ஃபுல்லாக டிஸ்பிளே அடித்து போயிடுச்சு. அது ஏன் அப்படின்னா இப்போ எல்லா iPhone 13 சீரீஸில் உள்ள ஒரு ப்ராப்ளம் தான். எங்களுக்கும் அந்த திடீர்னு ஒரு சம்பவம் வந்துச்சு. இந்த இடையில வந்து நாங்கள் வந்து சிம்லா போயிருந்தோம். அதோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண இருந்த அந்த சமயத்தில் ஃபுல் போயிடுச்சு. அப்போது நம்ம ஃபோன் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சைடில் இருந்துட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம மறந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன் போனோடனே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நம்ம ஃபோனில் டீப் ஸ்க்ராட்சு தென் வாட்டர் டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கணும். பிகாஸ் அதுக்கப்புறம் நம்ம ஷோரூம்னு சொன்னால் ஐஃபோனோட ஆத்தரைஸ்டு ஷோரூமில் தான் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே எதுவும் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஃப்ரீயாகவே அது நம்மளுக்கு மாற்றி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரீயாக மாற்றி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்கு டேமேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. தென் செகண்டு டீப் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ரெண்டே நம்ம பார்த்துட்டு ஷோரூமில் கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து ஒரு பேப்பரில் சைன் வாங்குவாங்க. எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் நம்ம ஃபோன் வந்து டிஸ்பிளே எல்லாமே போயிடுச்சு, அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம கையிலேருந்து அவங்க வாங்கிட்டு மெயின் கம்பெனி இருக்குல்ல ஐஃபோன் கம்பெனி அங்கே வந்து சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணும்போது இவங்க எல்லாமே டேட்டா எல்லாமே ரீசெட் பண்ணி தான் ஃபுல்லாக டேட்டா எல்லாமே கிளியர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த டேட்டா எதுவுமே இருக்காது, உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அப்படி அது வந்து எனக்கு இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைன் பண்ணணும். அதுக்காக தான் அவங்க வாங்குறாங்க அந்த சைன். இப்போ நம்ம வந்து ஃபோனை வந்து கடையில் கொடுத்தாச்சு. அவங்க இப்போ கம்பெனிக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனிக்கு சென்ட் பண்ணும்போது நம்ம ஒரு மெயில் ஐடியும் நம்மளோட ஃபோன் நம்பரும் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஃபோன் என்ன கண்டிஷனில் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம மெயில் ஐடியில் வந்து நமக்கு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு அந்த எங்களோட ஃபோன் வந்து என்னாச்சு அப்படின்னா எங்கள் கையில் இருக்கையில டிஸ்பிளே அந்த ஒயிட் இது வந்து ஃப்ளாஷ் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. பட் அங்கே கொடுத்து அவங்க 1 வீக் வந்து ப்ராசஸ் பண்ணி பார்த்ததுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஃபோன் கொடுக்கும்போது வந்து 2000 பே பண்ணணும். 2000 பே பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோனு அந்த டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஸ்பிளேயும் மாற்றிட்டு நம்மளோட 2000 நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நம்ம ஃபோனில் எதுவுமே இல்லை அப்படின்னா டயக்னோசிஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு நமக்கு 2000 வாங்குவாங்க. அதோட பேப்பர் தான் இப்போ என்னோட கையில் இருக்குது. அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டயக்னோஸ் சார்ஜ் iOSன்னு போட்டு 2000 ருபீஸ் நம்ம கையிலேருந்து வாங்கியிருக்காங்க. இந்த பேப்பர் நம்மளோட கையில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபோனை அவங்க உள்ளே வாங்குவாங்க. உள்ளே வாங்கிட்டு இன்கேஸ் அதில் வந்து வாட்டர் டேமேஜோ இல்லை அப்படின்னா டீப் ஸ்க்ராச்சோ இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து உள்ளே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது நம்மளோட ஃபோன் வந்து எடுத்து புதுசாக இருந்ததுனால நம்மளுக்கு எதுவுமே டேமேஜ் இல்லை அப்படிங்கிறது அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க மெயின் ஹெட் ஆஃபீஸ்க்கே சென்ட் பண்ணாங்க. சென்ட் பண்ணி 1 வீக் கழிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் வந்துருச்சு. பட் நம்மளுக்கு எதுவுமே இல்லாதனால அந்த டயக்னோசிஸ் சார்ஜ் வந்து நம்மளுக்கு பிடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா iPhone 13 பேஸ் மாடலுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடையாது. iPhone 13 Pro அண்ட் Pro Max ப்ரீமியம் சீரீஸ்லாம் இருக்குல்ல அதுக்கு மட்டும்தான் இது வந்து கிடைக்குதும். ஸோ நீங்கள் வந்து கையில் யாராவது 13 ப்ரோவோ ப்ரோ மேக்ஸோ 13 சீரீஸ் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து அதை மாற்றிடுங்க. பிகாஸ் எங்களோட டேட்டா என்ன சொல்கிறது எல்லா டேட்டாவுமே எங்கள் கையில் உள்ளது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சிம்லா போயது வந்து ஒரு 1 lakh ஒரு 1.5 lakhs நாங்கள் செலவு பண்ணி தான் போனோம். அதோட பைசாவோட வீடியோ வந்து ஃபுல்லாகவே அதில் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லா இடமும் வந்து நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கான வீடியோ எல்லாமே போயிடுச்சு. சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் என்னோடய ஃபோனில் இருந்தனால அந்த ஷார்ட்ஸ் இருக்குது. அதை நான் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ வரும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபோனு வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம மெயில் ஐடியில் வந்து 1 by 1 வந்து அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் ப்ராசஸ் நடக்கும். அந்த 1 வீக் ப்ராசஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கால் வந்துச்சு. எனக்கு இல்லை என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கால் வந்துச்சு. அதில் வந்து உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் எந்த ஷோரூமில் கொடுத்தீங்களோ அந்த ஷோரூமில் வந்துச்சு. ஸோ வந்து பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பிக் பண்ண போவேல தான் பிக் பண்ணியாச்சு. ஃபோன் பிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால
இந்த ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இனி யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இனியும் டேமேஜ் வர்றதுக்கு சான்சஸ் கூடுதல். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபோனை வந்து சேல் பண்ணிவிட்டு வேறு ஃபோன் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அந்த 13 சீரீஸ் ஃபுல்லாமே இப்போ வந்து ரொம்ப ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம அந்த 2000 பே பண்ணியிருக்கோம். 2000 பே பண்ணிவிட்டு இப்போ அந்த ஷோரூமில் ஆப்பிளோட ஆத்தரைஸ் ஷோரூமில் கொடுக்குற ஆத்தரைஸ் ஷோரூம்னு எதுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதுவே வெளியே சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனுக்கு வாரண்டியும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இதுவே நம்ம ஆத்தரைஸ் ஷோரூமில் கொடுத்து நம்மளுக்கு இதுனோன்னா சர்வீஸ் பண்ணோன்னா நமக்கு அதோட வாரண்டி கிடைக்கும். அது மாதிரி ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் உங்ககிட்ட எடுத்து சொல்கிறேன், ஆத்தரைஸ் ஷோரூமில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து 1 வீக் கழிஞ்சிச்சு, ஃபோன் எல்லாமே நம்மளோட கைக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, இனி இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஃபோனை வந்து கொடுத்துட்டு iPhone 15ஓட பேசிக் மாடல் தான் இப்போ வாங்கியிருக்கோம். ப்ரீமியம் இது எடுக்கணும்னு தான் எங்களோட ஆசை. பட் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் பர்சனலாகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால நம்ம அதை எடுக்காமல் 15 பேஸு நமக்கு ஒரு வீடியோ எடுக்கிறது தானே வேணும். ஸோ இந்த 15 வந்து எடுத்துருக்குறோம். அடுத்து இனி கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வந்து வீடியோ வர்றதா இருக்கும். அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் நினைக்குங்க. இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வந்து வீடியோ வரும். அதுக்கு நம்மளோட சேனலான சாமிஸ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.